Several hit session March 28 and 27. This article இந்தியாவில் ரிசர்ச் பேப்பர்ஸ் நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது, பட் ஆனால் குவாலிட்டிஸ் இல்லை, குவாலிட்டி இருக்குது குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற இந்த ஆர்டிக்கிளோடைய ஓவரால் கிராக்ஸ். இதில் வந்து நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்தியா யூஎஸை 2029 பைபாஸ் பண்ணிடும் பை சப்மிட்டிங் மோர் நம்பர் ஆஃப் ரிசர்ச் பேப்பர்ஸ் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக பேசியிருப்பாங்க. அதுமாதிரி பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு ரேப்பிடாக வந்து ஒரு குளோபல் ரிசர்ச் பவர் ஹவுஸாக மாறிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த வியூஸ் எல்லாமே மிஸ்லீடிங் வியூஸ் அப்படின்னு ஆத்தர் பேசுகிறாரு. ஒய்? பிகாஸ் ஆஃப் இப்போ நீங்கள் ஓவரால் ஸ்பெண்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஸ்பெண்டிங் வெறும் 0.67% தான் டுவர்ட்ஸ் த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். வெரி லெஸ் கம்பேர்ட் டு இஃப் யூ லுக் ஓவர் யூஎஸ், இஸ்ரேல் வந்து 6.30, சவுத் கொரியா 4.9, Japan 3.3 and US 3.46, Germany 3.31. We want to note that China வந்து 2.4% வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பண்ணிட்டு வராங்க. இது போக இந்தியா ரேங்கிங் 2024 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பேண்டட் குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் நித்தி ஆயோகோடைய ரிப்போர்ட் பேஸ்ட் ஆன் தி பப்ளிக் யூனிவர்சிட்டி. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் மிஸ்லீடிங்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் பேசுகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு திஸ் ஸ்பெண்டிங் வி ஆர் ஸ்பெண்டிங் வெரி லெஸ். ரெண்டாவது பார்த்தோன்னா இட் இஸ் அவுட்புட் ஆஃப் த பப்ளிகேஷன். இந்தியா டோட்டலாக as of 2024 based on Clarivate research ஒரு 91,90,000 அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம், நிறைய பப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். யூஎஸில் இது 6,48,000. ஸோ இந்தியா வந்து யூஎஸை ஓவர்டேக் பண்ண முடியாது அப்படின்ற ஆத்தர் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அண்டு ரெண்டாவது சிஎன்சிஐ வேல்யூ அப்படின்றாங்க. அதாவது ஒரு குவாலிட்டி இண்டிகேட்டர். இந்த பப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதாவது எதுலேருந்து காப்பி பண்ணியிருக்கக்கூடாது, இட் ஹேஸ் அ வெரி ஓன் ஒர்க் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து வெறும் 0.879 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. whereas சைனா வந்து 1.12 அண்ட் யூஎஸ் வந்து 1.25ங்கிற லெவலில் இருக்காங்க. அண்ட் ஓவரால் 30 ரேங்க்டு கண்ட்ரீஸில் இந்தியா வந்து 28வது இடத்துல பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஆத்தர் சொல்கிறார், இந்த கிளாரிவேட் ஸ்டடியை பேஸ் பண்ணி. இது போக இஃப் யூ லுக் ஓவர் தி குவாலிட்டி ஆஃப் இண்டிகேட்டர்ஸ், ஓகே, ஸோ திஸ் திங் இஸ் ஆல் அபவுட் தி நம்பர் ஆஃப் சயின்டிஸ்ட், அதையும் பார்த்துடலாம். ஸோ சயின்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் டாப் 2% ஆஃப் த சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரேங்கிங்கில் வில் பி ஃபாலோயிங் அரவுண்ட் அதாவது 550, 53, 51 இந்தியன் சயின்டிஸ்ட் இருக்காங்க. இவங்க 2% ஆஃப் த சயின்டிஸ்ட் அக்ராஸ் த வேர்ல்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. பட் இவங்களுடைய ரேங்கிங் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் 163 தான் ஹையஸ்ட் ரேங்கிங் அண்ட் லோவஸ்ட் வந்து 6,948 அப்படிங்கிற மாதிரியான லோவஸ்ட் ரேங்கிங். வேறு ஜப்பான் எடுத்துக்கோங்க, ஜெர்மனி எடுத்துக்கோங்க, தே ஆர் ஹேவிங் தோ 2% அண்ட் தேர் ஆல்சோ டூயிங் வெரி இந்த டாப் ரேங்கிங்கில் வந்து அவங்களுடைய பீப்புள் எல்லாருமே இருக்கிறதாக ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ இது போக குவாலிட்டி இண்டிகேட்டர், இந்த ஹைச் இண்டெக்ஸ் அண்ட் இம்பேக்ட் ஃபேக்டர் அப்படிங்கிற இந்த இண்டிகேட்டர்ஸ்லேயும் இந்தியா வந்து ரொம்ப புவராக தான் இந்தியாவுடைய ஓவரால் ஆக்டிவிட்டீஸ் வந்து பதிவாயிருக்கு. 3 டாப் ஹெமிஸ்டர் பேப்பர்ஸை பற்றியும் ஆத்தர் வந்து இதில் பேசியிருப்பார். ஸோ அந்த ஜேர்னல்ஸ் பிரகாரம் 2017-14 இதுலேயும் வந்து பெரிய லெவலில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான பப்ளிகேஷன்ஸ் எதுவும் நம்ம பண்ணலை. ஸோ அந்த இம்பேக்ட் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் எஜுகேஷன் வந்து ரொம்பவே பின்தங்கி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆத்தர் சொல்லியிருக்கார். ஃபர்தராக ஜேஏசி அப்படிங்கிற ஒரு மேகசின், ஸோ அந்த பேப்பர் பப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதில் சிஏஎஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன் சைனா, ஸோ தே ஆர் 15 டைம்ஸ் த நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து சிஎஸ்ஐஆர் இந்தியாவுடைய கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரி ரிசர்ச், ஸோ இவங்க சப்மிட் பண்ணுறத விட ஆல்மோஸ்ட் ஒரு 15% அதிகமாக வந்து அவங்க சப்மிட் பண்ணுறதாக சொல்லியிருக்காரு. இது போக 2017 and 2024 பிட்வீன் பீரியடில் இந்த ஜேஏசிஸில் சப்மிட் பண்ண பேப்பர்ஸில் சிஏஎஸ், அதாவது சைனாவுடைய யூனிவர்சிட்டி அஸ் வெல் அஸ் பெக்கிங் யூனிவர்சிட்டி இன் சைனா, இவங்க 2 பேருமே வந்து அதிகமான கான்ட்ரிபியூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்தளவு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா, நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடிஸ் டுகெதராக
சேர்ந்து ஒன்லி 68 பேப்பர் தான் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. பட் தே ஹாவ் கான்ட்ரிபியூட்டட் மோர் இன் நம்பர்ஸ் அப்படின்னு அதை சொல்லியிருக்காரு. ஸோ that is ஒரு செகண்ட் டயர் யூனிவர்சிட்டி இன் சைனா. they are publishing 5 times more than the top universities in first line universities in India. ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, இந்தியா ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் திஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத ஆத்தர் அழுத்தி சொல்கிறார். ஸோ இது போக 2019 there was a 9th Circuit Court of Appeal. ஸோ இதில் ஹைதராபாத் பேஸ்டு ஒமிக்ஸ் குரூப்புக்கு வந்து ஒரு $50 மில்லியன் வந்து ஃபைன் போட்டிருந்தாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்களுடைய ஆர்டிக்கல் வந்து ஒரு 69,000 ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பியர் ரிவ்யூஸ் வந்து கண்டக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஸோ அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் டு ஜஸ்டிஃபை மினிமம் நம்பர் ஆஃப் பப்ளிஷ் ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து பண்ணணுங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக, அதாவது there's a mandatory for scientists, Indian scientists to publish some papers. ஸோ அதுக்காக பீப்புள் வந்து கண் துடைப்புக்கு தான் பண்ணுறாங்களே தவிர பெரிய லெவலில் எஃபெக்டிவாக இல்லை. 2018 எஸ்டிமேட் பிரகாரம் 62% ஆஃப் ஆல் ஸ்டாண்டர்லோன் ஃபேக் ஜேர்னல்ஸ் இந்த வேர்ல்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி என்டையர் கண்ட்ரியோடைய டோட்டல் ரிசர்ச் அவுட்புட்டில் 10% பார்த்திங்கன்னா ஃபேக்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து இல்லை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2020 பார்த்திங்கன்னா தெர் வாஸ் பெய்டு பப்ளிகேஷன் ஃபேக் ஜேர்னல்ஸ், டவுன்ரைட் பைரசி, இதெல்லாமே வந்து இந்த நம்மளுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் கம்ப்ளீட்டாக வந்து பேரடாக்ஸ் ஆகுது அப்படின்னு அதை சொல்லியிருக்காரு. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு CBSE 2 எக்ஸாம் ஸ்கீமு இப்போ டிராஃப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐ மீன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், தட் இஸ் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி NEP 2020 அதை சமப்படுத்துகிற மாதிரி அதை பேஸ் பண்ணி டிராஃப்ட் ஸ்கீம் ஃபார் 2 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒன்றை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிளாஸ் 10 ஃப்ரம் 2026 இருந்து. ஸோ திஸ் 2 எக்ஸாம், அதாவது நீங்கள் ஃபைனல் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இன்கேஸ் அது ஃபெயில் ஆகிட்டா யூ ஹேவ் டு ரைட் அனதர் எக்ஸாம். அது ஜனவரியில் ஒரு எக்ஸாம் நடக்கும். அதில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா வில் பி ரைட் இன் த மார்ச். ஸோ அப்போ இட் வில் பி கான்ட்ரடிக்ட் வித் தி ஸ்டூடெண்ட்ஸ் மூவிங் டு த 11th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத எங்கள் ஆத்தர் வந்து பேசியிருப்பார். பிகாஸ் 11th ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் வந்து எர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ பீப்புள் ஹூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம் அவங்களோட ரிசல்ட் ஜூன் கிட்டக்கு தான் வரும். ஸோ அவங்களோட என்ரோல்மெண்ட்டில் பாதிக்கப்படும். ஸ்கூலோடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே கொஸ்டின் மார்க் பண்ணப்படுது. அதே மாதிரி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், வல்னரபிள் செக்ஷன்ஸ், இந்த 2 டெஸ்ட்டுக்கும் சேர்த்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஈவன் தோ தே வில் கெட் கிளியராக ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே அவங்க ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே அவங்க கிளியர் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருந்தாலுமே கூட there is a mandatory provision அவங்க வந்து 2 ஃபீஸையும் சேர்த்து அட் அ டைமில் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது. Then administration பொறுத்த வரைக்கும் if we are conducting to multiple examனா it will be more stress for students as well as இவங்க ரெகுலராக வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவென்யூஸ், டைம் அண்ட் அதுக்கான ஸ்டாஃப்ஸ், பேப்பர் கரெக்ஷன், எவ்ரி திங். ஸோ எல்லாமே ஒரு பெரிய லெவலில் ஒரு இன்னும் சுமையை தான் அதிகப்படுத்தணும் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. So there is a pilot study conducted is on process. ஸோ இது வந்து அட்லீஸ்ட் இந்த பைலட் ஸ்டடி வந்து கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக கொஞ்சம் நிறைய மல்டி டைமென்ஷனல் பர்ஸ்பெக்டிவில் அப்ரோச் பண்ணணும். ஸோ தேட் த ரியல் இப்போது NEP நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோடைய தீமை பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி மோர் இந்த ரிசர்ச் பேஸ்டு ஆர் ப்ராக்டிக்கல் பேஸ்டு நாலேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணுன்றா. பட் நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட் டியூரேஷன் ஜனவரிலேருந்து மார்ச் வித்தின் ஒரு 2 months டைம் பீரியடில் வந்து அடுத்த எக்ஸாம் கொடுங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க, மக்கப் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ இது வந்து நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூஷன்ஸை ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ ப்ரைவேட்ஸுக்குலாம் இது வந்து பெனிஃபிட் ஆகுமே தவிர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது பெரிய லெவலில் பெனிஃபிட் ஆகிருக்காரு அப்படிங்கிறத ஆத்தர் வந்து இங்கே பேசியிருக்காங்க. அது மாதிரி லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் பேசியிருக்காரு. தட் இஸ் மோர் ஸ்டாஃப் தேவைப்படுவாங்க அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பார்டனாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை NEP கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுற மாதிரியான கொஞ்சம் பெட்டரான பாலிசி
மாடிஃபிகேஷன் கொண்டு வரணும். இதில் இதுதான் இந்த ஓவரால் ஆர்டிகல். நெக்ஸ்ட் பேர்லாம் ரோல் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இன் கன்சர்விங் வாட்டர். ஓகே, ஸோ மார்ச் 22 பார்த்தீங்கன்னா இட் இஸ் வாட்டர் வேர்ல்டு வாட்டர் டே அப்படிங்கிறது தெரியும். ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜல் சக்தி அபியான் கேட்ச் த ரெயின் 2025 அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் மேஜர் ஃபோக்கஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனை வந்து மேஜர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆத்தர் என்ன பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா இதில் நிறைய அதாவது ஜென்ரலாகவே அப்ரோச் ஆஃப் தீஸ் பாலிசிஸ் வந்து நிறைய லக்குனைஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லா கவர்மெண்ட்டுடைய நிறைய பாலிசிஸ் வந்து கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் என்கரேஜ் பண்ணுது. பட் அது வந்து ஒரு மேம்போக்காக தான் இருக்கே தவிர அங்கே வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து கம்யூனிட்டிஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. இட் இஸ் சம் அதர் பீப்புள் வில் டேக்கிங் த டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இந்த வாட்டர் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மல் ப்ராசஸாக தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லிப்போனா வாட்டர் யூசர் அசோசியேஷன் அப்படிங்கிற இந்த ஸ்டாட்யூட்டரி பாடி வந்து 1990s வந்து செட்டப் பண்ணப்பட்டது. எதுக்காக அப்படின்னா இந்த இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்டை பார்ட்டிசிபேட்டரி மெத்தடில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ இதில் யார் மெம்பர்ஸாக இருப்பாங்கன்னா அந்த வாட்டரை யார் யூஸ் பண்ணுறாங்க, மேஜர்லி த பெசன்ட்ஸ் ஃபார்மர்ஸ் தான் வந்து இதில் மெம்பராக இருப்பாங்க. ஸோ அண்ட் தீஸ் கமிட்டி ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேனேஜ் ஆல் த இரிகேஷன் சோர்சஸ் அப்படிங்கிறது தான். ஸோ தேர்பை தே have very little say in a decision making. They can use the things, but they responsibility whatever delivered they'll be looking over into the irrigational sources, but certain decision making வந்து அவங்க எடுக்கிறது கிடையாது. செகண்ட் ஆத்தர் என்ன பாயிண்ட் பண்ணுறாரு அப்படின்னா வல்னரபிலிட்டி ஆஃப் சர்டன் குரூப்ஸ். ஸோ இந்த என்விரான்மெண்டல் கிரைசிஸில் அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினலைஸ்டு அதை பின்தங்கிய நளினமான மக்கள் தான் வந்து இதில் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்போ பாலிசிஸ் வந்து கண்டிப்பாக மல்டிபிள் இன்ட்ரெஸ்டட் வல்னரபிள் குரூப்போடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து கன்சிடர் பண்ணணும். மூணாவது விஷயம் தட் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் எக்கோசிஸ்டம்ஸ் வந்து இருக்குது, லைக் ஃபாரஸ்ட், வாட்டர், லேண்ட், பயோடைவர்சிட்டி எக்ஸெட்ரா. ஸோ அப்போ லைக் இந்த ஒவ்வொரு எக்கோசிஸ்டமும் ஒவ்வொரு பாலிசிஸ்னால் ரெகுலேட் பண்ணப்படுது. ஸோ அப்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிபெண்டன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டாக இருக்கிறத வந்து பாலிசிஸ் பெரிய லெவலில் ரெகக்னைஸ் பண்ணல. ஸோ வி நீட் சம் இன்டகிரேட்டட் அப்ரோச் தட் இஸ் லிமிட்டட், தட் திஸ் மேக்ஸ் த பாலிசிஸ் லிமிட்டட் அண்ட் இன்எஃபெக்டிவ். ஸோ அப்போ ஒன்று கம்யூனிட்டிக்கு டிசிஷன் மேக்கிங் பவர் கொடுக்கணும், ரெண்டாவது யூ ஹேவ் டு கன்சிடர் தி வல்னரபிள் செக்ஷன்ஸ் பாலிசி மேக்கிங்கில், அண்ட் மூணாவது இட் இஸ் இன்டர்டிபெண்டன்ஸ். அந்த ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எக்கோசிஸ்டம்குள்ளே இருக்கிற டிபெண்டன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ஆரன் அப்படிங்கிற இந்த குரூப்பு, திஸ் ஆர் த ட்ரைப் பீப்புள். ஸோ தட்ஸ் ஆரன் வந்து ஒரு சாக்ரட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மக்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு இது. ஸோ இது வந்து லோக்கல் கம்யூனிட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டீஸாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த ஆரன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கன்சர்வேஷன் வந்து பெரிய லெவலில் முன்னெடுக்காங்க பை பிளான்டிங் மோர் ட்ரீஸ் அண்ட் கிராஸ் கவர்ஸ். அது போக அதை வந்து யாரும் வெட்டாமல் டிஸ்ட்ராய் பண்ணாமல் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த ஆரன் என்ன செய்யுது அப்படின்னா ரன் ஆஃப் எல்லாத்தையும் போவிடாமல் கம்ப்ளீட்டாக வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்குது. ஸோ இதனால் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது அங்கே வந்து அதிகமாகுது. ஸோ தர்வை அந்த இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் வாட்டர் அந்த எக்கோசிஸ்டமோட இவங்க கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் தான் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து மீன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபோர்த் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு அதாவது இன்டர்நேஷ்னல் அப்ரோச், தட் இஸ் ஹியூமன் அப்ரோச் மட்டுமே அல்லாது நான் ஹியூமன் ஃபேக்டர்ஸையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இதை நிறைய இடத்துல சுப்ரீம் கோர்ட் அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கங்கா யமுனா லிவிங் ஸ்டேட்டஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய ஓவரால் வாட்டர் கவர்னன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டர் பாலிசிஸோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹியூமன் நீட்ஸை மட்டும்தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கும்.
அண்ட் பெரிய லெவலில் அதர் ஃபேக்டர்ஸ் இந்த லைஃப் ஸ்டாக்ஸு மிருகங்கள், ஸோ அதை பற்றிலாம் நம்ம பெருசாக வந்து கன்சிடர் பண்ணுறது கிடையாது பாலிசி மேக்கிங்கில். ஸோ அப்போ இதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா லோக்கல் கம்யூனிட்டிஸ்லாம் வந்து நம்ம உள்ளே கொண்டு வரணும் பாலிசிஸ் இம்ப்ளிமெண்டேஷனில். அண்ட் ஆல்சோ ஒயில் பாலிசி மேக்கிங் அவங்கள்ட்ட ஒப்பீனியன் வாங்கிக்கணும். ஸோ வெஸ்டர்ன் இந்தியா பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்காங்க. தட் இஸ் இந்த வாட்டர், அதாவது இரிகேஷன் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு பாதி வந்து இட் வில் பி அவைலபிள் அண்ட் ரிமைனிங் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஃபார் த அனிமல்ஸு, அதுக்காகவும் வந்து அதை மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஃபைனலாக ஆத்தர் என்ன மீன் பண்ணுறோன்னா கிளைமேட் சேஞ்ச் அதோடைய இம்பேக்ட்டு அதையும் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் பாலிசி மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும். கிளைமேட் ரெசிலியன்ட் வாட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இப்போது நீடு அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் பேசியிருக்காங்க. ஸோ ஃபைனலி ஆத்தர் கன்க்ளூடிங் தட் கம்யூனிட்டிஸை வந்து பாலிசி மேக்கிங்கில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது முக்கியம் இல்லை, அவங்களுக்கு ரியல் டிசிஷன் மேக்கிங் பவர் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது ஆத்தர் சொல்லியிருப்பார். Then India must reliable trade partner to compete EV space. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா EV இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதோடைய மேனுஃபேக்சரிங் அதுக்கான இம்போர்ட் டியூட்டிஸ் 35, அதோடைய காம்போனன்ட்ஸ் ரா மெட்டீரியலுக்கான இம்போர்ட் டியூட்டிஸை ஒரு 35 கேபிட்டல் குட்ஸுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி EV பேட்ரிஸு, தென் 28 ஐட்டம்ஸ் இன் மொபைல் ஃபோன் பேட்ரிஸு, இதெல்லாமே வந்து இது ஆல்ரெடி ஃபினான்ஸ் பில் 2025 வந்து கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சைனீஸோடைய கம்பெனி BYD அப்படிங்கிறவங்க ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்மை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஒரு வெஹிக்கிள் வந்து 500 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ரன்னிங் கொடுக்கும், ஜஸ்ட் 5 minutes ஆஃப் சார்ஜிங் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து இட்ஸ் அ மேஜர் பிரேக் த்ரூ அண்ட் இட்ஸ் சேலஞ்சிங் ஆல் த கன்வென்ஷனல் எனர்ஜி ப்ராக்டிசஸ். EV வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அது ஏன் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா பேட்ரி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40% ஆஃப் த வெஹிக்கிள் காஸ்ட் வந்து பேட்ரி மட்டுமே வந்து பியர் பண்ணுது. தென் அப்போது இந்த பேட்ரி மேக்கிங் அதோடைய டெக்னாலஜி இது எல்லாமே பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்தியாவில் அந்த இண்டிஜினஸ் பேட்ரி மேக்கிங் டெக்னாலஜி கெப்பாசிட்டி வந்து பெரிய லெவலில் வந்து டெவலப் ஆகலை. சைனா பார்த்திங்கன்னா இந்த செக்டரை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணுறாங்க. அரௌண்டு 70% ஆஃப் ஆல் பேட்ரிஸ் வந்து அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியோடைய ரிப்போர்ட் பிரகாரம் இந்த டேட்டாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. தென் லித்தியம் அயன் பாஸ்பேட் அந்த பேட்ரி பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் மோர் எஃபிஷியண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் இது வந்து லோவர் காஸ்ட்டு, ஹையர் எனர்ஜி டென்சிட்டி அண்ட் பெட்டர் தெர்மல் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஹீட் மேனேஜ்மெண்ட்டையும் இது வந்து ஹேண்டில் பண்ணுது. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு கார் ரிஜிஸ்ட்ரேஷனில் சைனாவில் 2024 ஆல்மோஸ்ட் ஒரு 45% இந்த காஸ்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்படுது. ஸோ இது வந்து அரௌண்டு 2% ஆஃப் இந்தியன் பேசஞ்சர் கார் மார்க்கெட்டுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்தியாவில் வந்து எலக்ட்ரிக் 2 வீலர் வந்து பெரிய லெவலில் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1.4 million 2 வீலர்ஸ் வந்து 2024 வந்து சோல்ட் அவுட் ஆகிருக்கு. அண்ட் 60% ஆஃப் த டோட்டல் EV சேலும் வந்து இந்தியாவில் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆத்தர் ஃபர்தராக என்ன சஜஷன் கொடுக்காங்கன்னா, ஸோ நம்ம இது சீக்கிரம் வந்து நம்ம பெட்டரான ஒரு நம்பர்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்தியா மஸ்ட் ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் ஏரியாவில், லைக் அப்ஸ்ட்ரீம் மைனிங், ரிஃபைனிங் இந்த மாதிரியான ஏரியாஸ், அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் அண்டு அசம்பிளி. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு கிரியேட் அவர் ஓன் வெஹிக்கிள் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து முடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேர்லாம் ஜுடிஷியரிஸ் பிட்வீன் அ ராக் அண்ட் அ ஹார்ட் பிளேஸ் மொமெண்ட். ஸோ ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் வி ஆல்ரெடி நோ தட் இப்போது அந்த டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் மிஸ்டர் வர்மா அவருடைய வீட்டில் ஃபயர் ஆகி அங்கே போய் ஃபயர் செக் பண்ண போகும்போது நிறைய நோட்ஸ், ருப்பி நோட் வந்து எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்து அதை ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ் சென்ட் பண்ணி, ஸோ இப்போது அவர்கிட்ட ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் வாங்கி அது பெரிய சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லாததுனால
தட் இஸ் இன்ஹவுஸ் கமிட்டி அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஹவுஸ் கமிட்டி பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் ஹரியானா கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷோடைய சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஒரு லேடி ஜட்ஜ் ஃப்ரம் கர்நாடகா ஹைகோர்ட் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஜட்ஜஸ் மேலே 2 கிரிட்டிசிசம். ஒன்று கொலிஜியம் வந்து டிரான்ஸ்பரண்டாக இல்லை அப்படிங்கிறது தான். இன்னொன்று தே ஆல்சோ இன்டெலிஜென்ட் கரப்ட் ப்ராக்டிசஸ் பட் நோ ஒன் ஹேஸ் ரிமூவ்ட் அப்படிங்கிற மாதிரியான. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை வந்து இப்போது இந்த ஜஸ்டிஸ் வர்மா அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்த இன்சிடெண்ட்டை கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஃபேவருக்காக ஃப்ளெக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு ஆத்தர் பேசியிருக்காங்க. தட் மீன்ஸ் NJAC நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படிங்கிறத அந்த ஆக்ட் 2016 கோர்ட் வந்து நல்லிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒய் பிகாஸ் இந்த NJC ஆக்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு கமிட்டியை வச்சு பண்ணுறாங்க. தட் இஸ் அந்த கமிட்டியில் CJI அண்ட் 2 சீனியர் ஜட்ஜஸ் ஆஃப் கோர்ட்டு அண்ட் யூனியன் லா மினிஸ்டர் அண்ட் 2 எமினென்ட் பர்சன்ஸ் வந்து நாமினேட்டட் பை த கமிட்டி. ஸோ இந்த 2 எமினென்ட் பர்சன்ஸ் இவங்களை செலக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது CJI, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அண்ட் ஆப்போசிஷன் ஆஃப் லோக்சபா இவங்க 3 சேர்ந்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. இதை 7 ஜட்ஜஸ் பெஞ்ச் வந்து நல்லா நான் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கொலிஜியம் ப்ராசஸ் அவங்க தான் வந்து ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணி கொடுக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு பெரிய லெவலில் ரோல் ப்ளே இல்லை, அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. கொடுக்குற ஜட்ஜஸுடைய லிஸ்ட்டில் இருந்து தான் அவங்க செலக்ட் பண்ண முடியுது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஹோல்டே வச்சுட்டாங்க, பெரிய லெவலில் அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேங்காங்க. அப்படியே பண்ணாலுமே வந்து அவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய பர்சன்ஸை தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அண்டு வரக்கூடிய பர்சனும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அப்போஸ் பண்ண மாட்டேங்காங்க. சரி, இதெல்லாம் வந்து ஓப்பன் கிரிட்டிசிசம் ஆஃப் த ஜுடிஷியரி வித்தவுட் ப்ரூஃப் யூ கேனாட் சே எனிதிங். பட் ஐம் ஜஸ்ட் சிம்ப்ளி டெல்லிங் த ஆத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ நீங்கள் ஆன்சர் எழுதும்போது இட் வாஸ் கிரிட்டிசைஸ்ட், இட் வாஸ் பீயிங் கிரிட்டிசைஸ்ட். ஹிந்து ஆர்டிகல் இந்த கண்டென்ட்டை எழுதிட்டு ப்ராக்கெட்டில் ஹிந்து எடிட்டோரியல் டேட் போட்டு விட்டிங்கன்னா தட் வில் பி ஃபைன். ஓகே, ஸோ இதுக்கு ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொலிஜியம் டிரான்ஸ்பரன்சி இதுதான் பிரச்சனையாக இருக்குது. அப்போது என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட்டையும் கொடுக்கக்கூடாது, லெஜிஸ்லேச்சர்ட்டையும் கொடுக்கக்கூடாது, ஜுடிஷியரியும் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு தனியாக ஒரு கமிட்டி வந்து செட்டப் பண்ணலாம். ஓகே, அது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனாக வந்து இருக்கணும். அந்த கமிஷனில் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் அண்ட் அதர் எமினென்ட் பப்ளிக் மென் மட்டும்தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக த மேஜர் கரப்ஷன் இஷ்யூ, ஸோ ஜட்ஜஸ் இன்வால்விங் இன் கரப்ஷன். ஸோ ஃபார் தெர் இஸ் அ ப்ரொவிஷன்ஸ் டு ரிமூவ் ஜட்ஜஸ். பட் ஸ்டில் இது வரைக்கும் ஜட்ஜஸை வந்து யாரையும் இம்பீச்மெண்ட் அதாவது ரிமூவல் ப்ராசஸில் பார்லிமெண்ட்டில் பண்ணதில்லை. அது ஹைலி இம்ப்ராக்டிக்கல். ஸோ அப்போது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ரிமூவல் ப்ராசஸ்க்குமே வந்து ஒரு செப்பரேட் ஒரு கமிஷன் மாதிரி வந்து செட்டப் பண்ண சொல்கிறாரு. திஸ் கைண்ட் ஆஃப் அ கம்ப்ளைண்ட் கமிஷன். இவங்க பப்ளிக்லேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வாங்குவாங்க அகேன்ஸ்ட் ஜட்ஜஸ் அண்ட் ஹையர் ஜுடிஷியரி ஆஃப் த பீப்புள் அண்ட் இவங்களுடைய மேட்டர் தான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரியும் ஆத்தர் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஆல் ஜஸ்ட் அ சஜஷன், ரெக்கமெண்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் US டிஃபென்ஸ், இந்தியா நீட் டு கீப் ஐஸ் ஓப்பன். ஸோ இப்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா மேஜர்லி டிபெண்ட் ஆன் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இவங்களுக்கு தான் அது எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் நாட் டைவர்சிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இல்லை ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்குவாடன்ஸ் வந்து பெரிய லெவலில் குறைஞ்சிக்கிட்டே வருது. அண்ட் தெர்ஃபோர் இப்போ ரீசெண்டாக நடந்த ஏரோ இந்தியா 2025 வந்து அது எவிடெண்ட்டாக இருந்தது அப்படின்றாரு. ஃபர்தராக இந்த சிப்ரி ரிப்போர்ட், இது ப்ரிலிமினரியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். சிப்ரி ரிப்போர்ட் ஃபார் 2022-24 அதை பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு. ஸோ இந்தியா வந்து ஸ்டில் செகண்ட் ஹையஸ்ட் இம்போர்ட்டர் அப்படின்னு இந்த இம்போர்ட்டர் ஆஃப் ஆர்ம்ஸ். ஸோ தட்ஸ் வாட் இந்த ரிப்போர்ட் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. வேறஸ் இந்தியா வந்து நிறைய இண்டிஜினஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து இண்டிஜினஸாக நிறைய மேனுஃபேக்சர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம இண்டிஜினஸ்ன்னு வெளிப்போக்குன்னு சொல்கிறோம். பட் ரியாலிட்டி ஃபார் ஆல் தீஸ் ஏர் வெஹிக்கிள்க்கு நம்ம இன்ஜின் வந்து யூஎஸை நம்பி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம்.
ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவும் யூஎஸும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் பேக்ட் சைன் பண்ணுறதை பற்றி ஒரு டிஸ்கஷன் மிஸ்டர் மோடி போயிட்டு வரும்போது பேசியிருந்தாங்க. சரி, ஆல்ரெடி இந்தியா அண்ட் யூஎஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஸ் தான். பிகாஸ் லெமோவா அக்ரிமெண்ட் இன் ப்ரீவியஸ் டேஸ் அது தொடர்ந்து ஒரு 4 முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் வந்து இந்தியா வந்து சைன் பண்ணியிருப்பாங்க வித் யூஎஸோட. பட் ஸ்டில் இப்போ இந்த நெக்ஸ்ட் டாக் டிஃபென்ஸ் வந்து யூஎஸ்லேருந்து நிறைய குட்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கான டாக் வந்து போய்கிட்டு இருக்குது பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டுக்கு. ஸோ இப்போ இதில் என்ன அதர் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இண்டிஜினஸ் வந்து எல்சிஏ, டேஜாஸ் MK1A அண்ட் டேஜாஸ் MK2 ஆம்கா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இன்ஜின் வெளியே தான் வந்து ரிலை பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியா யூஎஸ் மீட்டுக்கு அப்புறம் அதில் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா, லைக் இந்த மீட்டிங் டிஃபென்ஸ் என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலுமே அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, 2 பேர்ட்டையும் மியூச்சுவல் நீட் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு இந்தியா யூஎஸோடைய நீட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரிய லெவலில் இந்தியாவுக்கு வந்து யூஎஸ்க்கு வந்து இந்தியாவுடைய நீடு இல்லை அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அப்போ இந்தியா வந்து அதிகமான இறக்குமதிகள் வந்து அவங்கள்ட்ட வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, தென் ஆப்வியஸ்லி இந்தியா வந்து ஒரு கட்டத்தில் ஆர்ம்ஸ்க்கு வந்து அவங்ககிட்ட வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து கிரியேட் ஆயிரும் அப்படின்ற ஆத்தர் வந்து இதில் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த அசிமெட்ரி திங், த நீடு, டேஸ்ட் அண்ட் எவ்ரி திங், ஸோ தட் வில் ஆல்வேஸ் வெரி காஷியஸ் திங் வி ஹேவ் டு லுக் ஓவர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா, இஸ்ரேல் ஆர் ஃப்ரான்ஸ் இவங்க கூடயும் நம்ம வந்து பெரிய லெவலில் இந்த டைப்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோம் டிஃபென்ஸ் ரிலேட்டடாக. ஓகே, ஸோ அப்போ பட் யூஎஸ் வந்து ரிலேபிள் பார்ட்னர் கிடையாது. ஒய் பிகாஸ் இப்போ பாகிஸ்தான் கூட பாருங்கள், பாகிஸ்தானுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஈவன் FATFலேருந்து அவங்க தான் அவங்கள வெளியே கொண்டு வந்தாங்க. எவ்ரிதிங் தே ஹேவ் சப்போர்ட்டட் பாகிஸ்தான் ஜஸ்ட் பிகாஸ் தே ஹேட் அ ஸ்டேக் இன் ஆப்கானிஸ்தான். ஸோ இப்போ ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியே போயிட்டனால பெரிய லெவலில் இப்போ ஃபண்டு கொடுக்க எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுக்காங்க. ஸோ வி ஹேவ் டு பி வெரி காஷியஸ். ஸோ வி ஷுட் நாட் மோர் ரிலேபிள் ஆன யூஎஸ் அப்படிங்கிறத அதில் மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மியான்மருடைய இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜனில் மியான்மர் பார்டரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இல்லை அந்த ஃப்ரீ மூமெண்ட் ரிஜைம் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஃப்ரீ மூமெண்ட் ரிஜைம் அப்படிங்கிறத வந்து நம்ம மினிஸ்டரி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இதை நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து மியான்மருக்கு வந்து சோஃபார் போகலை அப்படிங்கிறதும். ஸோ இது போக மிசோரம் அண்டு நாகாலாந்து பார்த்திங்கன்னா, இப்போது ரீசெண்டாக பெரிய லெவலில் கவர்மெண்ட்டோடைய டிசிஷன் டு பில்ட் அ வால் ஆர் ஃபென்ஸ் அதை வந்து ஆப்போஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் தோஸ் பீப்புள் தேர் ஃபார் இயர்ஸ் ஆக்சுவலாக அவங்களுக்கு அங்கே அந்த இடத்துல இவங்க போட்டிருக்கிற அந்த பார்டர் லைன் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியலாம். அவங்கள இன்க்ளூட் பண்ணியே வந்து இவங்க அந்த பார்டர் வந்து ட்ரான் பண்ணல. ஸோ தோஸ் பீப்புள் நெவர் ஃபெல்ட் ஆஃப் there is a border. ஸோ நார்மலாக வந்து 40 கிலோமீட்டருக்கு வந்து பீப்புள் வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த பார்டர் ரிலாக்ஸேஷன். வேறஸ் லேட்டர் வந்து 16 கிலோமீட்டர் வரைக்கும் மூவ் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நிறைய பீப்புள் வந்து ஈவன் தே கிராசிங் 40 or 60 they were not been looked upon. அது போக இதோடைய பார்டர் லென்த்தே வந்து 1700 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. நீங்கள் இவ்வளோத்துக்கும் வால் அமைக்கிறது அப்படிங்கிற பெரிய ஒரு இமாலய டாஸ்க். அண்ட் ஈவன் தோ இஃப் யூ வாண்ட் டு செட் அப் த வால் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரெச்சில் இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிட்டிஸையும் நீங்கள் சமாளித்து தான் கொண்டு வரணும். ஸோ தட் இஸ் அ ஹைலி மோர் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் ஆத்தர் வந்து எல்லாம் சொல்லியிருப்பார். ஏன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மியான்மர் பார்டரில் வந்து இது பண்ணோம் அப்படின்னா, ட்ரக் டிராஃபிக்கிங், தட் இஸ் கோல்டன் ட்ரையாங்கிள் சொல்லக்கூடிய மியான்மர், லாவோஸ், தாய்லாண்டு, ஸோ அங்கேருந்து வரக்கூடிய ட்ரக் வந்தாலே தேர்ஸ் அ ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் கோல்டு ஸ்மக்லிங். ஸோ லாட் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டீஸ். ஈவன் மணிப்பூருடைய சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, மணிப்பூரோடைய எத்தனிக் கிளாஷஸ்க்கு காரணமே பார்த்திங்கன்னா மியான்மரில் இருந்து வந்த ரெஃப்யூஜிஸ் தான் அப்படின்ட்டு. But at the same time, if you look over the Mizoram and the other nearby region,
லைக் பீப்புள் வேர் நாட் ஸோ இந்த அளவுக்கு வந்து அடிச்சிட்டாங்க இல்லை, மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத ஆத்தர் வந்து ஐ மீன் இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணுறவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ ஃபென்ஸ் அப்படிங்கிறது இது இன்னும் கொஞ்சம் ஒரு ரெசிஸ்டன்ஸை தான் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இது ஆல்ரெடி பீப்புள் பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023 கீழே கவர்மெண்ட் வந்து லைக் ஃபார் நேஷ்னல் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அப் டு 100 கிலோமீட்டர் வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஏரியாவில் ஐ மீன் இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரி வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அதாவது டீஸ்டபிளைஸ் பண்ணலாம், அந்த இடத்த வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ அமெண்ட்மெண்ட்டில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ there is people in this Indian side Myanmar side Chins and இங்கே மிசோரமில் மிசோஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாகவே ஆன்செஸ்ட்ரல் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு இடையில ஒரு லைனை போட்டு இது அந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரி அப்படின்னு சொன்னாலாம் அவங்க கேட்க போகிறது கிடையாது. அண்ட் தேவர் நாட் அட் ஆல் அவேர் ஆஃப் மெனி ஆஃப் த பீப்புள். தென் ஸோ அப்போ இந்தியா வந்து இந்தியன் ஆக்டிஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது ஒரு வகையில் இட் இஸ் அப்ரிஷியபிள். வேறஸ் பீப்புளுடைய அவேர்னஸ் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே முக்கியத்துவம் பெறணும். பீப்புளுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும் அபவுட் த பார்டர் அண்ட் செக்யூரிட்டி த்ரெட் அண்ட் எவ்ரி திங் அப்படிங்கிறத ஆத்தர் சொல்லியிருக்கார். லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நம்ம வந்து டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஓவரால் ஆர்டிக்கிளோடைய க்ரக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ பேக்டோர் சென்சார். ஸோ இப்போது இந்த எக்ஸ் பிளாட்ஃபார்ம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோர்ட்டில் டெல்லி கோர்ட்டில் வந்து தே ஹாவ் என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட்டோடைய சாயோக் போர்ட்டலில் மேண்டேட்டரி ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சாயோக் போர்ட்டல் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம். இது கோஆர்டினேட்டர்ஸ் அமாங் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அண்ட் டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இவங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி தான் இந்த ஷயாக் போர்ட்டல் அப்படிங்கிறது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்க போட்ட மெமோரண்டம் 2023 பிரகாரம் ஸோ கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து தே கேன் பிளாக் அண்டர் செக்ஷன் 9 ஆஃப் த 79 ஆஃப் த ஐடி ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த செக்ஷன் 79 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தேர்ட் பார்ட்டி ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் போடுறாங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஓனர் வந்து அதுக்கு எந்த விதத்துலேயும் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேற இதுக்கு லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 79 clause 3 subclause B செக்ஷன் subclause B அப்படிங்கிறது இது வந்து எக்ஸப்ஷனலாக கன்சிடர் பண்ணப்படுறது. கவர்மெண்ட் வந்து நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற பேரில் அண்ட் ஆல்சோ பப்ளிக் ஆர்டர், நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் பப்ளிக் ஆர்டருங்கிற பேரில் தே கேன் பிரிங் அவுட் திஸ் திங். ஸோ இது வந்து செக்ஷன் 69A ஆஃப் ஐடி ஆக்டுக்கு ஒரு தடையாக இருக்குது. செக்ஷன் 69A ஆஃப் ஐடி ஆக்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் ஆர்டர் அண்டு நேஷ்னல் செக்யூரிட்டியில் கவர்மெண்ட் வந்து தடைகள் போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்ட். அப்போது 79 clause 3 subclause B என்ன சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இட் ப்ரொவைட் எக்ஸப்ஷன். ஏன்னா ஒருவேளை அந்த இன்டர்மீடியரிஸ்க்கு வந்து கண்டென்ட் அதாவது அவங்களுக்கு அறிவுறுத்தப்படும் போது இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து சோசியல் இதில் டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லும்போது தே ஹேவ் டு ரிமூவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து மேண்டேட்டரியாக பண்ணப்படுது. ஸோ எக்ஸ் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா 69A செக்ஷன் 69A ஆஃப் ஐடி ஆக்ட் கீழே ஸோ கவர்மெண்ட் வந்து ஒன்லி ஃபார் நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பப்ளிக் ஆர்டருக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான கருத்து சொந்தத்தை வந்து தலையிடணும். பட் நவ் பார்த்திங்கன்னா சயோக் அப்படிங்கிறத ஒரு ஒரு இன்டேரக்டான ஒரு மீடியமாக யூஸ் பண்ணி அன்செக்டு சென்சார்ஷிப்புக்கான ஒரு டூலாகவும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஃபேக்ட் செக்கிங் யூனிட் வந்து கோர்ட் வந்து நலிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இந்த சயோக் போர்ட்டல் அப்படிங்கிறது சர்விங் தேட் பர்பஸ் அப்படிங்கிறத ஆத்தரில் வந்து பேசியிருக்காரு. இது வந்து இட்ஸ் அ கிளியர் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 69A அண்ட் ஸ்ரேயா சிங்கால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா
கேஸில் கவர்மெண்ட் கோர்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொவிஷன்ஸை வந்து அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதை வந்து 16A வயலேட் பண்ணுறதுனால அல்ட்ரா வைரஸ்ன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ வந்து ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேர்லாம் உமன் அன்பவுண்டு. ஸோ தட் இஸ் பப்ளிக் ஸ்பேசஸில் உமனுக்கான சேஃப்டி அப்படிங்கிறது பெரிய லெவலில் இல்லை. இப்போ ரீசெண்டாகவே 2 டைம் ட்ரெயின்லேருந்து உமன் ஹராஸ் பண்ண சம்மோன் ட்ரை பண்ணும்போது அங்கேருந்து ஜம்ப் பண்ணி பெரிய லெவலில் இன்ஜூர் ஆனது, மிஸ்கேரேஜ், குழந்தை கரு கலைந்தது, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆத்தர் வந்து மெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் ஜென்ரல் பார்த்திங்கன்னா உமன் வந்து சேஃப்டி அப்படிங்கிற பேரில் உமனை பப்ளிக் ஸ்பேஸில் போகிறத ரெஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்களே தவிர பீப்புள்கிட்ட வந்து அந்த மைண்ட் செட் சேஞ்சஸ் அந்த மாதிரியான இதை வந்து எதுவும் வைக்கிறது கிடையாது அப்படின்றாங்க. ஸோ டெல்லி ஹைகோர்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு ரூலிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மேன் வந்து செக்ஷுவல் ஹராஸ்டு ஒரு கேர்ளை பண்ணுறாங்க அப்படின்னா பப்ளிக் பஸ்ஸில் இன் 2015 பண்ண ஒரு கேஸு தட் இஸ் அது வந்து கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இட் வில் பி மெசேஜ் ஃபார் த சொசைட்டி. உமன் இன் அ பப்ளிக் ஸ்பேசஸ் லைக் பஸ், ரயில்வே எக்ஸெட்ரா தே ஆர் பீங் ஹராஸ்டு. ஸோ அதுக்கு வந்து இது ஒரு ப்ரெசிடென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து ஒரு சொசைட்டிக்கான ஒரு சிக்னலாக வந்து இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது போக ஃபர்தராக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டோடைய ஒரு டிசிஷனை வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இவங்க சோமோட்டோவாக எடுத்து ரன் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஒய் பிகாஸ் அந்த அலகாபாத் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் கிவன் அ ஜட்ஜ்மெண்ட் தட் ஜஸ்ட் இன்அப்ராப்ரியேட் டச்சிங், ஸோ தவிர்க்கக்கூடிய இந்த தொடல் டச்சிங் அப்படிங்கிறது ஆஃப் அ மைனர் கேர்ள் இது வந்து அட்டெம்ப்ட் ரேப் அப்படின்னு கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பீங் வெரி இன்சென்சிட்டிவ் அண்ட் இன்ஹியூமன் இது வந்து ஹைலி கண்டெம்னபிள் அப்படின்னு சொல்லி ஆத்தர் பேசியிருக்காரு. ஸோ தட்ஸ் வை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் only fall on the judiciary alone. Administrators also more responsible because street lights செட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்ட்ரீட்ஸை வந்து போலீஸை வந்து ப்ராப்பராக அந்த ஹராஸ்மெண்ட் கேஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், சென்சிட்டிவிட்டியை வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதுமாதிரி லாவை என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேகன்சிஸை வந்து ஸ்பீடாக வந்து ஃபில்அப் பண்ணணும். ஸோ தட் பை உமன் சேஃப்டி இஸ் அ ஆல் என்கம்போஸ்டு எக்ஸசைஸ் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லியிருக்காங்க.